கண் அசங்கும் போது கண்டிப்பாக வண்டி ஓரம் கட்டு, அதுவும் சேஃப்டியாக வண்டி ஓரம் கட்டணும். ஏன்னா இப்போ ரோட்டில் ஓரம் கட்டும் போது பின்னாடி வந்து இடித்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதிகமாக தான் நடந்துட்டுருக்கு. நான் எங்கள் ஓட்டுநர் சொல்கிற விஷயம் என்னென்னா, தூக்கம் வருதுன்னா நல்ல சேஃப்டியான இடமா, வண்டி ஓரமான இடமா விட்டு தூங்கினா நல்ல விஷயம். தூங்குற இடத்துலையும் ஆளுங்க நடமாட்டம் இருக்கிற இடமா பார்த்து தூங்கணும். இப்போ டிரைவர் வண்டி ஓட்டிட்டு வரும்போது அவர் கண்ணு இமை மூடினாவே வார்னிங் சவுண்டு வரும். அது பண்ணியிருக்காங்க. அடுத்தது போகிற ட்ராக்கில் இருந்து வேறு ட்ராக், ஒயிட் லைன் ட்ராக் மாறினாவே அலாம் வருது. அடுத்தது விபத்து, ஒரு வண்டி முன்னே போகிற வண்டியில் இவர் போய் இடிக்கிறாருன்னா தானாக வண்டி ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இப்போ வரக்கூடிய புதிய வாகனங்களில் கொண்டு வந்திருக்காங்க. அது டாடா கம்பெனி முதல்ல அதை பண்ணியிருக்காங்க. இப்போ ஏசி கேபின் மஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அப்போது ஏசி கேபின் வரும்போது எல்லாமே கம்பெனி பில்ட்டுனா நம்மளுக்கு பாதுகாப்பு நிறைய இருக்கும். ஒரு உயிரை அடி பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டாங்க. ஒரு நாய் கூட கிராஸ் போனால் காலில் பிரேக் பிடிச்சி தான் வண்டி அது போகுமே. டிரைவர்ன்றது தான் அது. டிரைவர் மனசு தான் கூட சொல்லி ஆட்டோமேட்டிக்காக கால் ஒரு நாய் கிராஸ் ஆனால் கூட பிரேக் மேலே போயிடும். அதுதான் டிரைவரோட இது. பவர் லோடு இருக்கிறதால அந்த கண்ட்ரோல் வர மாட்டுது. பிரேக் வச்சா வண்டி வலிச்சின்னு போகும். அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. ரொம்ப இந்த ஓவர்லோடால் தான் ரொம்ப பாதிக்கப்படுறது அதிகமாக டிரைவர். ரன்னிங்கில் கன்ஃபார்மாக எந்த டிரைவர் இருந்தாலும் வசதியாக இருக்கும். எங்கன்னா டீ கடை பார்த்து டீ சாப்பிடும்போது வண்டி ஓரம்ட்டு ஒரு 10 நிமிஷம் தூங்கணும் அப்படின்னு இருக்கும்போது பார்க்கும்போது தூங்கத்துக்கான ஃபேவரான இடமே இல்லை. சில இடத்துல மட்டும்தான் ஏடு மாரி லாரி பார்க்கிங் மாரி அங்கே விட்டு தூங்கும். அங்கேயும் தூங்கினாலும் டீசல் திறத்து, ரவுடிங் தொல்லை, டிரைவர் வச்சு செல்ஃபோன் போடுங்கிறது, செயினாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப நடந்துட்டு தான் இருக்குது. நிம்மதியான தூக்கமே டிரைவருக்கு கன்ஃபார்மாக இல்லை. உரிமையாளர் வாகனத்தின அதிக பாரம் ஏற்றிடுவார், இல்லை அதிக ஹைட்டு லோடு ஏற்றிடுவார், இல்லை ஏதாவது சிக்கலான லோடு, ஒரு 4-5 டெலிவரி. இப்போ இதெல்லாம் அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இப்போது அது ஒன்று. இன்னொரு ஸ்ட்ரெஸ் என்னென்னா, டிரைவருக்கு அவருக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ் என்னென்னா, வழியில் காவல்துறை அங்கங்கே நிறுத்துறது, செக் போஸ்ட்டில் நிறுத்துறது, டோல்கேட்டில் வீணாக வாக்குவாதம் பண்ணுறது, இதெல்லாம் அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா பணம் ஓனரை போட்டிருக்க மாட்டார். ஓனரை போட்டுட்டேன்னுவார். இவரும் டோல்கேட் நிறுத்திடுவார். ஆனால் டோல்கேட்டில் பார்த்தா அங்கே பணம் வரலன்னு சொல்லிடுவார். அப்போ இவரால் அங்கே பேச முடியாது. ஏன்னா நிறைய 90% ஆஃப் தி டோல்கேட்ஸில் எல்லா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்திக்காருக்கு தான் இருக்கான். அப்போ அவன் உடனே வண்டியை எடுன்றான், லட்டி தூக்குறான். அவன் பேசுகிறதும் டிரைவர் பேசுகிற பாஷை புரியல. பணம் வரல, நீ வண்டி ரிவர்ஸ் எடு, இல்லை பேமெண்ட் கொடுன்றா. யாராவது விபத்து ஏற்பட்டு வழியில் அடிபட்டு ஒரு 2 வீலர் இருந்தால் கூட வண்டி நிறுத்த பயப்படுறான். ஏன்னா அவன் வேணும்னு ஆக்ட் பண்ணி நம்ம வண்டி நிறுத்தத்துக்காக பண்ணுறான்னா. இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸு இப்போது டிரைவர்ஸ் கிட்ட இருக்கு. சம்பரமாக்கம் ஏறி போகிற லைனில் விட்டு தூங்கியிருக்காரு. அந்த இடத்துல கத்தியை காமிச்சு செல்ஃபோனு, அவர் படிக்க எம்சாண்டு போடுறதுக்கு காசு வச்சுருந்த 22,000 ரூபாய் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவருக்கு கையில் வெட்டி விழுந்திருக்கு, காலில் வெட்டி விழுந்திருக்கு. இதை பற்றி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அது எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. டிரைவர் மோஸ்ட்லி ஓவர்லோடு. 2வது போலீஸ் பிரச்சனை அதிகம். எங்கே பார்த்தாலும் நிறுத்தி ஏதாவது எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் சரி எதனா கொடுத்துட்டு போ, அந்த ஒரு விஷயம் தான். ஒரு டிரைவர் ஒரு 100 கிலோமீட்டர் போகிறான்னா ஒரு 2 இடத்துல போலீஸ் மடக்குனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 இடத்துல 10 இடத்துல மடக்குனா எவ்வளோ டென்ஷன் ஆகும். எதுவுமே கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் மாமூல் கட்டிட்டு வண்டிங்க ஓடிட்டு தான் இருக்குது. இந்த ஓவர்லோடு பிரச்சனை தான் டிரைவர் அதிகமாக பாதிக்கப்படுறோமே.